வெண்ணிலா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கண்மணி பேசின கோவத்த வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நேரடியா பாட்டிட்ட போயி, "எதுக்கு கண்மணிய நீங்க வீட்டுக்குள்ள விட்டீங்க?" அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சுறாங்க. அதே சப்போர்ட்ட வந்து அவங்க வீட்ல இருக்கிற வந்து அன்போட தங்கச்சியும், அவங்களோட அண்ணன் பொண்டாட்டியும் பேச ஆரம்பிக்கும்போது, பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க. சிவகாமி உடம்பு முடியாம இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? தேவையில்லாம இந்த விஷயத்த ஏன் நீங்க கொண்டு வாரீங்க? இங்க பாரு வெண்ணிலா, இவங்க 2 பேர் பேச்சு நீ கேட்டன்னா, கண்டிப்பா வந்து உனக்கு பிரச்சனை தான் அதிகமாகும். இவங்க இந்த வீட்ல இருக்கிறதுக்கே லாயக்கு இல்ல. அதனால இவங்க பேச்செல்லாம் நீ எதுவும் கேட்டுக்கிட்டு இருக்காத. நான் சொல்றத மட்டும் நீ மனசுல புரிஞ்சுக்க. சிவகாமி குணமாயிட்டான்னா, கண்டிப்பா கண்மணிய வீட்ட விட்டு வெளியேத்தி விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணோம்னா, அது வந்து சிவகாமிக்கும் நல்லதில்ல, அதே நேரத்துல அது அன்புக்கும் நல்லதில்ல அப்டின்ட்டு சொல்லிர்றாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்ப வந்து நீ வந்து நல்லா வந்து மோட்டிவேஷனா வந்து உன்னுடைய வந்து அதாவது உன்னுடைய லவ்வ வந்து அவன்ட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணனா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது உனக்கு நல்ல டைமிங்கு. இப்ப வந்து கண்மணி வந்து அன்பு மேல வெறுப்பா இருக்கிறா. ஸோ இதுக்கு முன்னாடி அன்பு உன்ன காதலிச்சதுனால, கண்டிப்பா உன்னோட காதல வந்து அவன் ஏத்துக்குருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கான முயற்சிய மட்டும் நீ பண்ணு. அத விட்டு போட்டு இங்க இருக்கிறோம், இவங்க 2 பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு தேவையில்லாம மனக்குழப்பத்த அடையாத அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லி முடிச்சுர்றாங்க. அதே நேரத்துல வந்து அன்பு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்வேட்ட வந்து எப்படியாச்சும் தன்னுடைய லவ்வ வந்து ப்ரப்போஸ் பண்ணணும். அது வந்து ஏதாச்சும் ஒரு வழியில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதா குடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அதனுடைய முதல் இதா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, காஃபில வந்து ஹார்ட்ட வரையறாரு. அத வந்து கண்மணி பார்த்து ரொம்ப ஹார்ட்டே ஆயிர்றாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டு முன்னாடி கோலம்லாம் போட்டு ஐ லவ் யூலாம் சொல்லி பார்க்குறாரு. கோலத்துல வந்து தண்ணிய தூக்கி ஊத்தி விட்டுறாங்க நம்ம கண்மணி. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து அன்பு எவ்வளவு தூரம் பண்ணாலும், அது அவங்களுக்கு சரியாவே இல்ல. இன்னும் சொல்லப்போனோம்னா, பலூன் எல்லாம் ஊதி ஐ லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் பண்றாரு. பலூன பூரா அடிச்சு அப்படியே துவச்சம் பண்ணிர்றாங்க கண்மணி. அதே நேரத்துல வந்து அன்பு வந்து புலம்ப ஆரம்பிச்சுறாரு அவங்க அம்மாட்ட. "இங்க பாரும்மா, எவ்வளவு தூரத்துக்கு நான் அவ மேல லவ் வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாட்றாளேன்னு" சொல்லி தன்னுடைய அம்மாட்ட வந்து அவரோட கவலைகள எல்லாத்தையுமே சொல்லி ஷேர் பண்றாரு. பாட்டி சிவகாமியினால பேச முடியாதனால அவங்கனால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றத மட்டும் நம்ம அன்பு புரிஞ்சுக்கிறாப்புல. "நீ எதுவும் நினைக்காதம்மா. கண்டிப்பா நான் வந்து கண்மணி மனச மாத்திருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதோட வந்து அன்பு வெளில போயிர்றாப்புல. இந்த கேப்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு கிளம்புறதுக்கு எதுக்கு நீ போய் பாட்டிமாட்ட ஐடியா குடுக்குற? நாங்களே உனக்கு ஐடியா தரோம்னு சொல்லிட்டு, அன்போட தங்கச்சியும், அவங்க அண்ணன் பொண்டாட்டி என்ன பண்றாங்கன்னா, நேரா வெண்ணிலா எல்லாத்தையும் ஒரே கூட்டு வந்து சிவகாமி ரூம்ல வந்து மாத்திரை, டேப்லெட் எல்லாமே செக் பண்ணி வந்து நம்ம கண்மணி குடுக்கும்போது, அதுல ஒரு டேப்லெட்ட வந்து மாத்தி இவங்க வச்சுர்றாங்க. அது தெரியாம வந்து கண்மணி குடுக்க போறாங்க சிவகாமிக்கு. சிவகாமி நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்ததுனால, அந்த மாத்திரைய வந்து அவங்க போட மறுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது, கடைசியில வந்து கண்மணி மேல எல்லாரும் பழிய தூக்கி போட்டுறாங்க. கண்மணி நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னா, கவனக்குறைவா நான் தான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண்மணி செய்யாத ஒரு தப்ப வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதே நேரத்தில வந்து எப்படியாச்சும் கண்மணிய வீட்ட விட்டு வெளியேத்துறதுக்கு கங்கணம் கட்டியிருக்காங்க.